ஓம் நமோ வெங்கடேஷாய. வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, டிடிடி திருமலா திருப்பதியில் உள்ள அக்காமடேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் திருமலையில் உள்ள ஃப்ரீ லாக்கர்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸு ஃபுல்லாக இதில் பார்க்கலாங்க. திருமலையில் பார்த்திங்கன்னா நிறைய அக்காமடேஷன்ஸு டிடிடி சார்பாக நிறைய இருக்குது. அதில் வந்து எல்லாம் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நிறைய பக்தர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் போச்சுன்னா அவங்களுக்காகவே வந்து ஃப்ரீ லாக்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரீ லாக்கர்ஸ் தான் 1 2 இல்லைங்க, இதுமாரி ஒரு 4 காம்ப்ளெக்ஸாக கட்டியிருக்காங்க. ஒன்றுலேயும் ஆயிரக்கணக்கில் லாக்கர்ஸ் இருக்குது. அந்த லாக்கர்ஸை யூஸ் பண்ணி பக்தர்கள் வந்து தங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய ஏற்படுத்தியிருக்காங்க. பில்கிரிம் அமெனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 1 2 3 4ன்னு 4 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது தவிர பத்மநாப நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பக்தர்களுக்காக லாக்கர்ஸ் மட்டும்தாங்க. இதில் எல்லாமே ஃப்ரீ லாக்கர்ஸு. எல்லா காம்ப்ளெக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங் மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே டாய்லெட் பாத்ரூம்ஸ் எல்லாமே பெரிய பெரிய அளவில் இருக்கும். அதனால் ரூம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ்னு அக்காமடேஷன் புக் பண்ணுற ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே தான் இந்த பிஎஸ்சி 1 2 ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. பெரிய மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கை, படி மேலே ஒரு நிறைய படி மேலே ஏறி போகும். அங்கே போனீங்கன்னா பெரிய ஓப்பன் ஹால் இருக்கும். அதை தாண்டி ரிசப்ஷன் ஹால் இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா தனித்தனியாக பெரிய பெரிய ஹால் இருக்கும். 1 2 3 4ன்னு 4 ஹால் கொடுத்துருப்பாங்க. கீழே 2 ஹால், மேலே 2 ஹால்னு இருக்குது. அதில் போனீங்கன்னா அவங்க டேபிள் போட்டு ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. நேராக அவங்கள்ட்ட போயிட்டு லாக்கர்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீயாலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 4 5 பேர் வெயிட்டிங்கில் தான் இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்கள்ட்ட லாக்கர்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா லைனில் வர சொல்லுவாங்க. உங்களோட ஆதார் கார்டு வாங்கிக்கிட்டு, டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து லாக்கர்ஸ் கீயை கொடுப்பாங்க. எல்லா செவுத்தோட ஓரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாக்கர்ஸ் கம்ப்ளீட்டாக வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயும் லாக்கரோட நம்பர் போட்டிருப்பாங்க. லாக்கரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 1.5 அடி அகலத்தில் இருக்குங்க. டபுள் டோர் போட்டு ஒரு லாக்கர் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு கீ கொடுத்துருவாங்க. 2 கீ கொடுப்பாங்க அதுக்கு. அதில் நீங்கள் கொண்டு போய் உங்கள் லக்கேஜெலாம் வைக்க வேண்டியதான். அவங்கள்ட்ட கீயை வாங்கிக்கிட்டு நேராக அந்த எந்த நம்பர் போட்டுருக்கோ அந்த நம்பரில் போய் உங்கள் லக்கேஜெலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குளிக்க போகிறதுனா அங்கே பாத்ரூம்ஸ் இருக்குது, டாய்லெட் இருக்குது, அங்கே போகலாம். நிறைய பாத்ரூம்ஸ், லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக பாத்ரூம்ஸ் இருக்குது. ட்ரெஸ் மாற்றுறதுக்கு தனியாக இடம் கிடையாதுங்க. லேடிஸுக்கு தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக பாத்ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயே தான் மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஓப்பன் ஹாலில் வந்து மறைவாக இருந்து தான் மாற்றணும். ஏன்னா மறைவாக நிற்கிறதுக்கெல்லாம் வழி இல்லைங்க. அதில் பெரிய ஹால், மிகப்பெரிய ஹாலாக இருக்கும். அந்த ஹாலில் தான் லாக்கர்ஸ் இருக்கிறதுனால தனியாக மறைவாக இடம்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் ஆனால் பாத்ரூம்ஸில் நீங்கள் மாற்றிட்டு வரலாம். அந்த பாத்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம்லேயே கடைசியில் போனீங்கன்னா அங்கே வெந்நீர் வருங்க. அதில் நார்மலாக எல்லா பாத்ரூம்லேயும் தண்ணி வந்துகிட்டு இருக்கும். பச்சை தண்ணி தான் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கும். பக்கெட் இருக்கும், மக் இருக்கும். கடைசியில் அந்த பாத்ரூம்லேயே நிறைய பாத்ரூம் இருக்கும். தாண்டி கடைசியில் போனீங்கன்னா வரிசையாக பைப் வச்சு அதில் வெந்நீர் வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு வெந்நீர் வேணால் நீங்கள் அங்கே போய் வெந்நீர் பக்கெட்டில் பிடிச்சிட்டு வந்து நீங்கள் உங்கள் பாத்ரூமில் குளிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் கிடைக்கும். பாத்ரூம்ஸில் தனித்தனியாக வெந்நீர் வராது. ஆனால் நிறைய பாத்ரூம்ஸ், டாய்லெட்டுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அவ்வளோ இருக்குது இதில். இந்த மாதிரி நார்மலாக அங்கே எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யாத்ரி சதன் சொல்லுவாங்க. யாத்ரி சதன் 1 2 3 4ன்னு சொல்லுவாங்க. சிஆர்ஓஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1 2 ரெண்டுமே இருக்குது. அது தாண்டி வந்தோம்னா லெஃப்ட்டில் ரோடு இறங்கும். அது வழியாக வந்தோம்னா யாத்ரி சதன் 3ன்னு இருக்குது. அது வழியாக அங்கேயும் போய் நீங்கள் தங்கிக்கலாம். அது தவிர பாலாஜி பஸ் ஸ்டாண்டுன்னு மெயின் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டு வாசல்லே பார்த்தீங்கன்னா பத்மநாப நிலையம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி அங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அங்கேயும் போய் லாக்கர்ஸ் எடுத்துக்கலாம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 ரூம் இருக்குது. கிட்டத்தட்ட 120 டாய்லெட்ஸ், கிட்டத்தட்ட பாத்ரூம் டாய்லெட்ஸ் இருக்குது. அதனால் அந்த இடத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக ரொம்ப க்ரௌடாக தாங்க இருக்கும். அது பக்தர்கள் வந்து படுத்து தூங்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஹாலு. லாக்கர்ஸ் ஓரமாக நீங்கள் வச்சுட்டு நடுப்புற உள்ள ஹாலில் ஃபேன், லைட்டு எல்லாம் 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப்டிக்கெலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக தங்கிக்கலாம். திங்ஸை மட்டும் நீங்கள் லாக்கரில் வச்சு பூட்டிக்கலாம். பூட்டிட்டு நீங்கள் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். திரும்ப வந்து காலி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போகலாம். 100% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க இது. நார்மலாக ஆன்லைனில் புக் பண்ண தவறினவங்க வந்து ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் 5 மணிக்கெலாம் கவுண்டர் திறந்துருவாங்க. இரவு 8 மணி வரைக்கும் அந்த கவுண்டர் திறந்துருக்குங்க. நீங்கள் வெயிட் பண்ணி அங்கே போய் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். நார்மலாக கூட்டம் இல்லாத நாட்களில் ஒரு 2 3 ஹவர்ஸில் ரூம் கிடச்சிரும். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அங்கே இருந்து எடுத்துங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி லாக்கர்ஸை யூஸ் பண்ணிங்க. அது தவிர நைட்டு 8 மணிக்கு மேலே நீங்கள் 7 மணி 8 மணிக்கு மேலே நீங்கள் திருமலைக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்கள் லாக்கர் மட்டும் தான் கிடைக்கும். வேறு எதுவும் கிடைக்காது. லாக்கர்ஸ் வந்து 24 மணி நேரம் கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் போய் லாக்கர்ஸ் எடுத்துக்கலாம். அதுமாரி ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே கீயோட நம்பர்ஸ்லாம் போட்டு அங்கே ஊக்கு வச்சுருப்பாங்க. அதில் கூட நீங்கள் மாட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா விடிய கால சமயத்தில் 3 மணி 4 மணிக்கெலாம் சில பேர் காலி பண்ணிட்டு வருவாங்க சாமி தரிசனம் பண்ண உடனே. அப்போ கூட நீங்கள் ஆள் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியில்லை. அந்த இடத்துல
இந்த கீக்கான ஹூக் இருக்கும். அந்த ஹூக்கில் சாவியை மாட்டிட்டு வந்தால் கூட அவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் விடிய காலைல கிளம்பி போகிறவங்க அப்படி தான் பண்ணிட்டு போகிறாங்க. இதில் பிஎஸ்சி 1, 2லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே கல்யாண கட்டா இருக்குது. அதாவது முட்டடிக்கிற இடம் இருக்குது, அங்கேயே பண்ணிக்கலாம். மற்றதில் வந்து யாத்திரி சதன் 3ல் வந்து அந்தமாரி வசதி கிடையாது. மறுபடியும் பத்மநாப நிலையத்துலேயும் முட்டடிக்கிற இடம் இல்லை. நீங்கள் மெயின் கல்யாண கட்டாவோ இல்லை அருகில் உள்ள கல்யாண கட்டாலாம் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் முட்டை அடிச்சுட்டு வந்து இங்கே குளிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ரூம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் லாக்கர் எடுத்தனா கூட இங்கே வந்து ஒரு காமனான இடம், ரொம்ப க்ரௌடாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, குளிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட தயங்க வேண்டாங்க. உங்கள் குளிக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரம் புஷ்கரணி போகலாம். கோயிலோட மெயின் தெப்பக்குளம் புஷ்கரணின்னு சொல்லுவாங்க, சுவாமி புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நேராக நீங்கள் போகலாம். அங்கே வந்து அந்த புஷ்கரணியில் குளிக்கிறதே மிகப்பெரிய புண்ணியம். நார்மலாக வந்து அந்த புஷ்கரணியில் குளிச்சு தான் சாமி பார்க்க போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த புஷ்கரில் போய் குளிச்சுட்டு மேலே வந்து உடைகள் மாற்றுறதுக்கான பாத்ரூம்ஸ் இருக்குது, உடைகள் மாற்றுறதுக்கான அறைகளும் இருக்குங்க. அங்கே நிறைய பெரிய லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக தனித்தனியாக இடம் அருமையாக வச்சுருக்காங்க. அதுமாரி அவங்க பெரிய ஓப்பன் ஹால் அந்தாண்ட வச்சுருக்காங்க. ஓப்பன் கிரவுண்டாக இருக்குது. அதில் எல்லாருமே வந்து நனைச்ச துணியை விட காய போட்டு வராங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தாங்கன்னா காஞ்சிருந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி கூட நிறையா அங்கே நடக்குது. அதனால் நீங்கள் லாக்கர்ஸ் இங்கே எடுத்துங்க. உங்களுக்கு குளிக்கிறதுக்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் இங்கே சிரமமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக சுவாமி புஷ்கரணி போங்க. அங்கே போய் நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரலாம். திரும்ப எல்லாருமே திரும்ப வரணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர்கிட்ட கூட லக்கேஜ் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிட்டு லாக்கர்ஸை மட்டும் திறந்து லாக்கை வச்சுட்டு திரும்ப நீங்கள் சாமி பக்கத்துக்கு வரலாம். அந்த மாதிரி வசதி வந்து இந்த லாக்கர்ஸில் இருக்குது. திருமலையில் நீங்கள் வெளியில் பாத்ரூம் காமனாக உள்ள டாய்லெட் பாத்ரூம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப வெல் மெயின்டைன்டு பாத்ரூம் டாய்லெட்ஸு திருமலையில் விட்டு எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. பொதுவாக யாரும் ஓப்பனில் யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்கும். அதுமாதிரி மினரல் வாட்டர் பிளான்ட் வச்சுருப்பாங்க, ஜலப்பிரசாதம் அப்படிங்கிற பேரில். அதனால் தாராளமாக நார்மலாக உள்ள பப்ளிக்கில் உள்ள டாய்லெட் பாத்ரூம்ஸை யூஸ் பண்ணலாங்க. எல்லாமே சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டி கீழே திருப்பதிலையும் 2 காட்டேஜ்லேயும் இருக்குது, சீனிவாசத்துலேயும் இருக்குது, விஷ்ணு நிவாசத்துலேயும் இந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் திருமலையில் தனித்தனியாக பெரிய பெரிய பில்டிங்கே இருக்குது. 4 பில்டிங் தனித்தனியாக பிஎஸ்சி 1, 2, 3, 4ன்னு மிகப்பெரிய பில்டிங் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் அதில் தங்கிறதுக்கான வசதி அந்த லாக்கர்ஸில் அவைலபிள் இருக்குது, அந்த லாக்கர் ரூமில் அவைலபிள் இருக்குது. மிகப்பெரிய ஹாலு. உங்கள் செல்ஃபோன்ஸு மற்ற திங்ஸ்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். சார்ஜ் போடுறதுக்கு நிறைய பின்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சார்ஜ் பின் இருக்குது, நீங்கள் அதில் போட்டுக்கலாம். பட் நீங்கள் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமைங்க. அது அவங்க லாக் அண்ட் கீ கொடுத்துருவாங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஃபோனு சார்ஜ் போடுறதுக்கு வெளியில் ஓப்பனில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் சார்ஜ் போடும்போது ஜாக்கிரதை சார்ஜ் போட்டுங்க. நீங்கள் திருப்பதி டிக்கெட் எடுத்துட்டீங்க, அங்கே போனாலும் அக்காமடேஷன் கிடைக்கல, ஆன்லைனில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிஎஸ்சி பில்கிரிம் அமெனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸில் உள்ள ஃப்ரீ லாக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்க. நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. அது இந்த மாதிரி டிடிடியோட அக்காமடேஷன்ஸ், டிடிடியோட அப்டேட்ஸ், இந்த மாதிரி அடுத்த செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.